எம்ஜிஆருடன் இருந்தவர்களே உண்மையான கம்யூனிஸ்ட் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசினார். திமுகவுக்கு வேண்டுமானால் கூட்டணி வலுவாக இருக்கலாம், எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று கேட்பதற்கும் ஸ்டாலினிடம் அனுமதி வாங்கி பேச வேண்டிய நிலை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏற்பட்டு உள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சி அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது என்று தெரிவித்தார். தங்களுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றும் தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்ப பாஜகவோடு கூட்டணி வைத்ததில் என்ன தவறு எனவும் கூறினார். கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கையோடு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் மறந்துவிட்டு முத்தரசன் தங்களை விமர்சனம் செய்வதாக தெரிவித்தார். திமுக செய்யும் தவறுகளை சுமக்காதீர்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளை எச்சரித்த எடப்பாடி பழனிசாமி உங்கள் கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ரத்து செய்த அம்மா மினி கிளினிக் மீண்டும் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் என்றும் கூறும் ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆயிலே 7 மாதம்தான் இருக்கிறது என்றும் அதற்கான வாய்ப்பே இல்லை எனவும் தெரிவித்தார். ஸ்டாலின் ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு குறியீடு மட்டும்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வளர்ச்சியோ அதன் அடிப்படையில் மதிப்பிடப்படும் தனிநபர் வருமானமோ ஒரு குறியீடுதானே தவிர அது மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை காட்டும் அளவுகோலாக கருத முடியாது என்று தெரிவித்துள்ளார். எனவே ஸ்டாலின் அரசு உண்மையை உணர்ந்து வெற்றி விளம்பரங்களை தவிர்த்து மக்கள் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்லி விளம்பர ஷூட்டிங் நடத்தும் திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று கூறியுள்ளார்.